ஏதாவது விசேஷம் இருக்கா? இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கியா? எப்ப பாட்டியாக்க போறோம்? எப்ப வளகாப்பு பண்ண போறோம்? உங்களின் ஒரு கேள்வி. நீங்கள் கேட்டுவிட்டு சென்று விடுவீர்கள். விசேஷம் இல்லையா? கேட்டுவிட்டு சென்று விடுவீர்கள். அந்த கணவன் அந்த மனைவியிடம் போய் கேட்பான், ஏமா ஒரு எல்லாரும் கேக்குறாங்க, 6 மாசம் ஆயிருக்குமோ, 8 மாசம் ஆயிடுச்சுல, என்னப்பா அவள் மேல ஏதேனும் குறை இருக்கிறதா என்பது போல அவளுக்கு ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி வைத்து விட்டு, அந்த மாமியாருக்காரி இதை கேட்டுட்டு வந்து ஊரெல்லாம் பேசுற மாதிரி வச்சிருக்கியே இந்த தட்டை நங்கென்று கொண்டு வைப்பான். மாமனார் சத்தம் போடாம அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லா இடத்துலயுமே இப்படி ஒருத்தர் இருப்பாரு. பிரச்சனைகளை உண்டு பண்ணுபவர்களை காட்டிலும் பிரச்சனைகளை பேசாமல் தவிர்த்து அமைதியாக இருப்பவர்கள் இன்னும் அந்த பிரச்சனைக்கு, அந்த தீக்கு, அந்த நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஆகுது. கழிப்பறையில குளியல் அறையில நீரோடு நீந்தி குருதியின் கசடு செல்கிறது. அந்த கசடு தவழ்ந்து போவது அவளுக்கு சிறு குழந்தை தவழ்ந்து போவது போல் காட்சி அளிக்கிறது என்றால், குழந்தை 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 என்று குழந்தை குறித்த சிந்தனையை இந்த சமூகம் பெண் மீது திணித்திருக்கிறது. இப்பெல்லாம் சிட்டில கப்பலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹனிமூன் எங்க போறீங்க, அடுத்ததா விருந்துக்கு எங்க போறீங்க, போட்டோ ஷூட் எங்க நடத்த போறீங்க, ப்ரீ வீடியோ ஷூட் எங்க பண்ணீங்க, போஸ்ட் வீடியோ ஷூட் எங்க பண்ண போறீங்க, இப்படி எல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கான கொஸ்டின்ஸ். அடுத்த விதவிதமான அந்தரங்கமான பேச்சுக்கள், ரொமான்டிக்கா தான் எல்லாமே அவங்க கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு அந்த மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள ஒரு குழு குழுன்னு மனநிலையிலேயே வச்சுக்கணும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையை நோக்கி மக்கள் நகர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னும் சில இடங்களில், குறிப்பாக கிராமங்களில், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் இல்லையா, வளர்ந்து வரக்கூடிய நகரமும் இல்ல கிராமமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல, சில இடங்கள்ல படித்தவர்கள் கூட, முன்னேறியவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள், முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் இப்படியான இடத்தில், அதாவது மற்றவர்களை, ஒரு தம்பதியை இல்லறம் என்ற ஒரு அடுத்த படிநிலைக்கு அவர்கள் செல்லும் பொழுது அவர்களை எப்படி அணுகுகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த திருமண பந்தத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்கனாலே அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த சமூகத்திற்கு, இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், காதலையும் அன்பையும் குடும்பத்தையும் வளர்த்து இந்த சமூகத்தில் ஒரு அடுத்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, ஏதாவது விசேஷம் இருக்கா? இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கியா? எப்ப பாட்டியாக்க போற? எப்ப வளகாப்பு பண்ண போற? எப்ப எங்களுக்கெல்லாம் சீமந்த சாப்பாடு போட போறேன்? எப்ப என் பேரன் என் மேல சிறுநீர் கழிக்கிறது? சிறுநீர் கழிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அது அவர்களுடைய வாழ்க்கை. முன்னொரு காலத்தில் இப்படியான கேள்விகள் எப்படி தொடங்கின அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருமணமான தம்பதிக்கு குழந்தை பிறப்பு சார்ந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதேனும் தெரியாமல் இருந்தால், தடைகள் இருந்தால், அதுக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது பாட்டி வைத்தியம், கை வைத்தியம் பண்ணுவாங்க. ஓ, உனக்கு இந்த பிரச்சனை இருக்காமா, இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா. நம்ம பாக்யராஜ் கூட முந்தானை முடிச்சு படத்துல சொல்லுவாரு இல்லையா, முருங்கைக்காய். இப்படியான சில பாட்டி வைத்தியங்கள், அது உண்மையா பொய்யான்றது நம்ம அப்புறம் அறிவியல் ரீதியா பேசக்கூடிய விஷயம், பிறகு பேசலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா இப்படி ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம், இதுலயா டிப்ஸ்ன்னு கேக்குறீங்க, அதுலதான் டிப்ஸ், ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து காலம் காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அது பெண்கள் கிட்டதான் கேட்பாங்க. பெண்களை நோக்கிதான் இந்த கேள்வி வைக்கப்படும், எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு. இதை தாண்டி அப்படி கேட்கிறவங்க அந்த பக்கம் போய் குசு 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 குசுன்னு பேசுவாங்க. அதில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான சொல் மலடி. மலடிக்கு சரியான ஆண் பதம் இன்றும் கண்டறியப்படவில்லை. ஒருவேளை அந்த ஆணுக்கு கூட பிரச்சனை இருக்கலாம் இல்லையா? அந்த மருத்துவ அறிக்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டீர்களா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பெண் தான் மலடி என்று இந்த சமூகத்தால் சொல்லப்படுகிறாள். வார்த்தைகளால் சொல்லவில்லை என்றால் கூட இன்று பலரும் கண்களாலேயே அது மலடி என்று அவளை தரக்குறைவாக இழிவு நிலைக்கு கொண்டு சென்று விடுகிறார்கள். அவள் அதை குறித்து வருத்தப்படுகிறாளா, வருத்தப்பட வேண்டுமா என்பது இரண்டாவது கேள்வி. முதலில் இப்படியான ஒரு நிர்பந்தத்திற்கு திருமணமாகி ஒரு 3-4 மாதங்கள் கூட பொறுப்பதற்கு தயாராக இல்லை. அந்த ஆணின் தாய், மாமியார், நாத்தனார், உடன் பிறந்த அக்கா தங்கைகள், உறவினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, 4 பேரு இறக்கும் பொழுது உங்களை தூக்கிட்டு போவாங்களாம். 4 பேர். அந்த 4 பேருக்காக, 4 பேர் தூக்கிட்டு போறதுக்கு இருக்கணும் இல்லையா? நம்மளே போய் சுடுகாட்டுல படுத்துக்க முடியாது இல்லையா? அந்த 4 பேருக்காக இந்த கேள்வி, அவர்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு இயல்பான மகிழ்வான இல்லறத்தை
அந்த பெண் நடத்த முடியாமல் உணர்வு ரீதியான தாக்குதல், எமோஷனல் அபியூஸ், வேர்பல் அபியூஸ், வார்த்தைகளால் தாக்குதல்கள் அவளுக்கு செய்யப்படுகின்றன. கத்தியால கைய வெட்டி ரத்தம் வந்தாதான் கொடுமை, வலி இல்லையா? 6ஆம் அறிவு வளர்ந்தவர்கள் நாம எல்லாம் அப்படியா யோசிக்கணும்? உணர்வு ரீதியாக காயப்படுத்துவது சொல்லப்போனால் அதை விட கூட வலிக்கக்கூடியது. அது மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஏன் சூசைட், அவர்களுக்குள் பிளவு, குடும்ப உறவுகளில் சிக்கல், விவாகரத்தை நோக்கி கூட செலுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. உங்களின் ஒரு கேள்வி, நீங்கள் கேட்டுவிட்டு சென்று விடுவீர்கள். விசேஷம் இல்லையா? கேட்டுவிட்டு சென்று விடுவீர்கள். அந்த கணவன் அந்த மனைவியிடம் போய் கேட்பான், ஏமா ஒரு எல்லாரும் கேக்குறாங்க, 6 மாசம் ஆயிருக்குமோ, 8 மாசம் ஆயிருச்சுல, என்னப்பா? அவளிடம் அப்படி கேட்பான். அவள் மேல் ஏதேனும் குறை இருக்கிறதா என்பது போல அவளுக்கு ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி வைத்து விட்டு ஒரு தேநீர் குடித்து விட்டு அடுத்த அறைக்கு சென்று அப்படியே யோசிப்பான், ஒருவேளை எனக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குமோ, நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும், செக்அப் பண்ணிக்கணும். அடுத்த நாள் அவர்களை எங்காவது ஒரு திரைப்படத்திற்கு போலாம் என்று மகிழ்ச்சியாக நினைத்திருப்பார்கள், திட்டம் போட்டு இருப்பார்கள். உங்களுடைய ஒரு கேள்வி அவர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுவிடும். அவன் மருத்துவமனைக்கு செல்வான், இவள் தன்னுடைய தாய்க்கு அழைத்து என்னம்மா பிரச்சனை, என்னம்மா எல்லாரும் இப்படி கேட்கிறாங்க என்று கூறுவார். அந்த மாமியாருக்காரி இதை கேட்டுட்டு வந்து ஊரெல்லாம் பேசுற மாதிரி வச்சிருக்கியே இந்த தட்டை நங்கென்று கொண்டு வைப்பான். மாமனார் சத்தம் போடாம அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லா இடத்துலயுமே இப்படி ஒருத்தர் இருப்பாரு. பிரச்சனை நடக்கும்போது ஒருக்காக ஒண்ணுமே காயை நகர்த்தாம பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பாங்க. பிரச்சனைகளை உண்டு பண்ணுபவர்களை காட்டிலும் பிரச்சனைகளை பேசாமல் தவிர்த்து அமைதியாக இருப்பவர்கள் இன்னும் அந்த பிரச்சனைக்கு, அந்த தீக்கு, அந்த நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். இப்படியான குழந்தை பிறக்கவில்லையா, மலடியா என்பது போன்ற கேள்விகளை சமூகம் வைப்பதிலிருந்து மாறுபட்டு சிந்திக்க வேண்டும். இது தேவையான கேள்வியா? அவரவர் திட்டமிட்டு அவரவருடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வார்கள். பொருளாதாரம் சார்ந்தோ வேலை சார்ந்தோ இப்போது தேவையில்லை என்று அவர்கள் தீர்மானித்திருக்கக்கூடும். அடுத்தவருடைய சுதந்திரத்தில் தனிமனித வாழ்வு அத்துமீறி மூக்கை நுழைத்து அநாகரிகமான கேள்விகளை கேட்பதை தவிர்க்க முயற்சி செய்வோம். இந்த மலடி என்ற சொல்லை குறித்தும், ஒரு பெண் திருமணமானாலே உடனடியாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சமூகம் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும். உலகம் உன்னுடைய உடலையும் உன்னுடைய திறனையும் தகுதி, பெண் என்ற தகுதியையும் சந்தேகிக்க வைக்கும். இப்படியான ஒரு நிர்பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கவிதையை வாசிக்க நேர்ந்தது. பொள்ளாச்சியை சேர்ந்த சே கார்த்திகா என்பவருடைய கவிதை தொகுப்பு போன்சாய் மரங்களுக்கு நீர் வார்ப்பவள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த கவிதை. நினைவூட்டலுக்காக முடிச்சிடுவதும் நிறைவேறிய பின் அவிழ்ப்பதுமாக வழக்கப்பட்டவளின் கழுத்தை நெரித்த புடவையின் முந்தானை முனையிலும் அவிழ்க்கப்படாத 5-6 முடிச்சுகள். அவளோட முந்தானையில 5-6 முடிச்சுகள் போட்டுட்டு இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் வந்துகிட்டே இருக்கு, இந்த மாசமும் முடியல, இன்னும் வரல, இன்னும் கருத்தரிக்கவில்லை என்று அவள் முடிச்சுகள் போட்டுக்கொண்டே இருக்கிறாள். சமூகம் திணித்த அந்த கடமையை எப்போது செய்வேன் என்று தனக்குத்தானே அவள் டெட்லைன்ஸ் வைத்துக் கொண்டிருக்கிறாள். 5-6 முடிச்சுகள். ஒரே ஒரு சோற்று பருக்கை அளவு காதலைத்தான் சுமந்தலைகிறேன். அவ உள் மனசுல இத்தனோண்டு பருக்கை அளவு காதல், அதற்கான தேடுதல் மட்டும்தான் இருக்கு. அப்படியான ஒரு எளிய பூ போன்ற பெண்ணை எப்படி சிதைத்திருக்கிறோம் பாருங்கள். இந்த சமூகத்தின் கேள்வி எப்படி துளைத்திருக்கிறது பாருங்கள். ஒரே ஒரு சோற்று பருக்கை அளவு காதலைத்தான் சுமந்து அலைகிறேன், என்ன செய்வது? நான் ஒரு சிற்றெரும்பு, சின்ன பொண்ணுதான், சின்ன எறும்பு போலதான். எறும்பாவது நசுக்குனாதான் செத்து போயும். நீங்க ஏதாவது சொன்னாலே அனிச்சை மலர் என்று சொல்வார்கள். அப்படி மெல்லிய ஒரு உணர்வுடைய பெண்ணாக அவள் இருக்கிறாள். ஏதும் விசேஷமா, ஏதும் விசேஷமா? எப்போதும் ஒலிக்கும் ஒரே கேள்விக்கு வெவ்வேறு பதில்களை உருவாக்குவதே வாடிக்கையான அவளுக்கு ஒரே கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் பாவம் ஒரே பதில சொல்லி சொல்லி போர் அடிச்சு போய் பல பதில்களை உருவாக்கி அதிலேயே அவளுடைய சிந்தனை வழுங்கி போய்விடும். எவ்வளவோ திறமையானவளாக இருக்கலாம், பொறியியல் முடித்தவளாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம்,
கணினி தொழில்நுட்பத்தை கற்று தேர்ந்தவளாக இருக்கலாம் அவள். ஆனால் அவளை அதெல்லாம் செஞ்சாலும் ஒண்ணும் இல்லம்மா, நீ குழந்தை பெற்றாதாமா நீ, அவளுக்கான தகுதியை குழந்தை பேராக உருவாக்கி விட்டார்கள். பாருங்கள், வெவ்வேறு பதில்களை உருவாக்குவதை வாடிக்கையான அவளுக்கு குளியலறை தரையில் நீரோடு போகிற திட்டம் துறையின் நகர்தலும் ஒரு குழந்தை தவழ்வதையே நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஆகுது. கழிப்பறையில, குளியல் அறையில நீரோடு நீந்தி குருதியின் கசடு செல்கிறது, சிறு சிறு கசடுகள். அந்த கசடு தவழ்ந்து போவது அவளுக்கு சிறு குழந்தை தவழ்ந்து போவது போல் காட்சி அளிக்கிறது என்றால், குழந்தை 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 என்று குழந்தை குறித்த சிந்தனையை இந்த சமூகம் பெண் மீது திணித்திருக்கிறது. மிகவும் அற்புதமாக சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை தன் மீது திணித்து கொண்டு இயல்பான ஒரு சிறு காதலை அனுபவிக்க முடியாதவளின் வலியை இந்த கவிதை எடுத்து காட்டியது. சமீபத்தில் வாசித்த கவிதைகளுள் மனதை தைத்த ஒரு கவிதை என்று சொல்லலாம். அதை பகிர வேண்டும் என்று தோன்றியது. எனவேதான் இந்த பகிர்வு. பெண்ணியம் சார்ந்தும் பெண் உரிமைகள் சார்ந்தும் சமூகமும் உறவுகளும் அவள் மீது திணிக்கக்கூடிய பல்வேறு விதிகளை மாற்றி அமைக்கலாமா வேண்டாமா என்பது அவரவர் உரிமை. இவை சரிதானா, இது முறைதானா, இது வலிக்க கொடுமா, வலிக்க செய்ய வேண்டுமா என்று சற்றேனும் சிந்திப்பது அடிப்படை கருணை உணர்வு உள்ளவர்களாக நம்மை அடையாளப்படுத்தும். என்னடா இது, பெண்கள் பெண்கள் பெண் உரிமை, பெண்கள் மீது சமூகம் திணிக்கக்கூடிய வன்முறைகள், எதிர்பார்ப்புகள், பெண்ணுக்காகவே தான் பேசுவீங்களா, ஒரே சைடா தான் பேசுவீங்களா அப்படின்னா கிடையாது. எல்லோருக்கும் வழிகள் இருக்கின்றன. ஆணை வீட்டில் வேலை வாங்கி கொண்டு வெளியிலும் அவனை வேலை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆண் அடிமைத்தனம் என்ற ஒரு கருத்தியலும் நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இன்றைய காலகட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஊடகவியலாளராக, உளவியல் ஆலோசகராக பல ஆண்டுகள் தொடர்ந்து மனிதர்களோடு பழகுகிறேன். ஒரு பெண் என்ற முறையில் நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வலிகள், என்னுடைய உணர்வுகள் சார்ந்து உண்மையாக நான் உள்ளே உணர்ந்து புரிதலுக்குள் நகரக்கூடிய அந்த கருத்தியல்கள் சார்ந்துதான் பேசுவது என்பது சற்று நியாயமாக இருக்கும். ஏன்னா நாம அனுபவிச்ச விஷயத்த, நாம உணர்ந்த ஒன்றை நம்ம சொல்லும் பொழுது அதில் ஒரு இந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேர்மை இருக்க வேண்டும். நாம் அறியாத ஒன்றை குறித்து அது சொன்னாலும் அது முழுமையாகாது. ஒரு ஆணின் வலிகளை ஒரு பெண் பேசலாம், அவருடைய அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் குறித்தும், சமூகம் ஆண் மீது வைக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த எதிர்பார்ப்புகள், சுமைகள் குறித்தும், குடும்பம் சார்ந்து சகோதரிகளை பார்க்க வேண்டும், உறவுகளுக்கு செய்ய வேண்டும். ஒரு ஆண் என்பதால் நீ அழக்கூடாது, அவன் வலித்தால் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்கிறேன், என் தந்தையை பார்த்திருக்கிறேன். சமூகத்தில் பல ஆண்களோடு பணியிடங்களிலும் பயணிக்கிறேன். ஆனால் அது முழுமையாகாது. ஒரு ஆணின் வலியை குறித்து ஒரு ஆண் பேசும் பொழுது அது முழுமையாக இருக்கும். ஒரு பெண்ணாக நான் இருக்கும் பொழுது பெண்ணின் வலிகளை குறித்து, பெண் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பேசும் பொழுது அது இன்னும் சற்று உண்மையாக ஆழமானதாக இருக்கக்கூடும் என்பதால் தான் பெண்களுக்கான இந்த தொடர் பதிவுகள். சிந்திப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.